நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கறத ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசி ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, பாத்துருப்பீங்க. கரூர் சம்பவம் பார்த்தோம். நீ என்னென்ன உருட்டுனா, நீ என்ன திரட்டின அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, முட்டு கொடுத்துட்டு தாவைக்கால போய் சேர்றதுக்கு போல நீ தாவைக்கால சேர்ந்துட்டு போய் முட்டு கொடுக்கலாமே, நல்லா இருக்குமே, அது நல்ல ப்ரொமோஷனாக இருக்குமே. சரி, நீ என்ன நீ இதில் ஒரு கேள்வி கேட்டு வச்சுக்க பாருங்க. அப்படி கிடுக்குப்பிடி கேள்வி, நம்மளால கிடுக்குப்பிடி கேள்வி, அப்படி ஒரு கிடுக்குப்பிடி பிடிச்சாப்ல என்னத்தை பிடிச்சாப்லன்னு பாட்டு வரும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா யார் இருந்தது? ஸ்டாலின் அவர்கள். இப்ப அரசியலுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு போராட்டம் பண்ணுவதற்கும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் ஒரு கொடி இருக்குல்ல, கொடிக்கம்பம். நம்ம ஊர்கள் எல்லாம் கிராமங்கள்ல கொடிக்கம்பம் ஏத்த கூட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கணும். எங்க வாங்கணும்? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்கணும். இத்தனை மணிக்கு ஏத்த போறோம், இன்ன கொடி ஏத்த போறோம், இத்தனை பேர் வருவாங்கன்னு பர்மிஷன் வாங்கணும். இந்த அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்ட உங்களுக்காக தான் இந்த கொஸ்டின். விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்க போறாருன்றது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் தெரியும், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உளவுத்துறைக்கும் தெரியும். இப்போ நான் கேட்க விரும்ப கேள்வி என்னன்னா, இந்த கூட்டம் அங்க கூடும் உளவுத்துறைக்கு தெரியுமா தெரியாதா? உளவுத்துறை யார் கையில வச்சிருக்கிறது? ஸ்டாலின் அவர்கள் தான் வச்சிருக்காரு. ஆமா, கொடிக்கம்பம் நடத்தினாலும் பேனர் வைக்கணும்னாலும் கட்சி கூட்டம் நடத்தினாலும் எல்லாத்துக்குமே போய் போலீஸ் பர்மிஷன் கேட்கணும். அப்படித்தான் இவனுங்களும் கேட்டானுங்க. என்ன கேட்டாங்கன்னா, 10,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க. ஓகேவா? எங்க தலைவர் இத்தனை மணிக்கு இட்டாந்து கொண்டு போயிடுவோம் ஒரு டைமிங்னு சொன்னானுங்க. இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல தம்பி. கிட்டத்தட்ட அவங்க ரூல்ஸை வைலன்ஸ் பண்ணி வந்திருக்கானுங்க. இப்போ காவல்துறையோட SOP விதின்னு ஒன்று இருக்கு. அந்த விதியின்படி மிதமான கூட்டம் கூடுனா அதுக்கு 200 பேருக்கு ஒரு போலீஸும், கொஞ்சம் அதிகமாக கூட்டம் கூடனா, மீடியம் ரேஞ்சில் கூட்டம் கூடனா 100 பேருக்கு ஒரு போலீஸும், ரொம்ப தீவிரமான கூட்டமாக இருந்தால் 50 பேருக்கு ஒரு போலீஸ்ன்ற கணக்கில் போலீஸ்காரங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் இவங்க 10,000 பேருக்கு கணக்கு கொடுத்தானுங்க. உளவுத்துறை கணிச்சது என்ன கணிச்சதுன்னா, 15,000 பேர் அதிகமாக வரலாம் அப்படின்னு. அப்போ 15,000 பேரை கணக்கு போட்டோம்னா 15,000 பேருக்கு கிட்டத்தட்ட 300 போலீஸ். ஓகேவா? அங்கே பாதுகாப்பில் இருந்தது 500 போலீஸ். 500 போலீஸை பாதுகாப்பு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு போலீஸ் வந்து அங்கே குமிச்சிருந்தாங்க உளவுத்துறை தகவலின் படி. ஆனால் 15,000 பேர் தான் உளவுத்துறை தகவலே இருந்தாலும் கூட ஒரு 200 போலீஸை சேர்த்து போட்டு விடுவோமேன்னு சேர்த்து போட்டு விட்டாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணானுங்க, 10,000 பேர்னு சொல்லிட்டு 30,000 பேர்த்த கூட்டியிருக்கானுங்க. 30,000 பேர்த்த ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒருத்தனை விடல. ஊரில் அண்டு சிண்டு வண்டு பொடுசு எவனையும் விடல, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. கிட்டத்தட்ட 15,000 பேர் கூடுற இடத்துல 30,000 பேர்த்த கூட்டி வச்சிருக்கானுங்க. 30,000 பேர்த்த. உளவுத்துறை சரியா இருந்துச்சு தம்பி. மூளையை முட்டியில வைக்காத, மூளையில வை, மண்டையில வை. சரியா? பெரிய ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி வைக்கிறாமா. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்னு. இவனுங்க என்ன பண்ணானுன்னு முதல்ல அதை பார்க்க மாட்டேனீங்களா? ஜவுரியத்துக்கு முட்டு கொடுக்க தூக்கிட்டு வந்துருவே எதை வேணாலும். நானும் பாரு கொடுக்குறேன் பாரு, முட்டை பாரு, ஏன் முட்டு குருட்டு முட்டு, எப்படி வேணாலும் முட்டு வேண்ட அளவுக்கு முட்டக்கூடாது. என்ன ஆக்சுவலாக அதை பேசணும். அதை நீ பேசவே மாட்டியா? சவுக்கு சங்கரோட ட்ரைனிங்கா? நம்ம இஷ்டமாயிருக்கு அடிச்சு விடுவோம்டா. எவன் நம்மளை கேள்வி கேட்பேன், நம்ம வாட்டுக்கு அடிச்சு விட்டு போவோம். எவன் நம்மளை கேள்வி கேட்க மாட்டான். கேட்டா சோறு வந்துச்சு, சட்டியில் பானை வந்துச்சு, எவன் என்ன கேட்க போறான், எடுத்து விடுவோம் அப்படின்னு எடுத்து விடுறதா? என்ன உண்மையை அதை பேசு. எனக்கு ஒன்று புரிய மாட்டேங்குது. ஏதாவது நீ பொய் பேசணும்னு பேசுறியா, இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு பொய்யை பரப்புறதே என்னுடைய பொழப்புன்றக்காக பேசுறியா? அதை தெளிவுபடுத்து நீ அடுத்த வீடியோவில். சரியா தம்பி?